நம்ம சாமி வர்ற நேரம் வந்துடுச்சு. எல்லாரும் கல்லாப்பெட்டியை திறந்து வைங்க. நம்ம சாமியோட கை அந்த கல்லாப்பெட்டியில் பட்டாலே கலெக்ஷன் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு வியாபாரிகள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டே இருந்தாங்க. அந்த சாமியார் அப்படி நடந்து போயிட்டே இருந்தார். திடீர்னு ஒரு கடைக்குள்ளார நுழைஞ்சார். கல்லாப்பெட்டியில் இருக்கிற காசு பணத்தை அப்படியே ஒரு கை நிறைய அப்படியே எடுத்துக்கிட்டு அவர் மாட்டும் போயிட்டே இருக்கிறாரு. போகிற வழியில் வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் அந்த பணத்தை அப்படியே ஒன்று ஒன்றா பிரித்து கொடுத்துட்டு அவர் மாட்டும் போயிட்டே இருக்கிறாரு. என்ன நடந்ததுன்னே அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவர் நுழைஞ்சி அந்த கல்லாப்பெட்டியில் காசு எடுத்தார் இல்லைங்களா, அந்த கடைக்காரங்களுக்கு அன்னைக்கு வசூல் பயங்கரமாக இருக்கும், டாப் லெவலில் இருக்கும். இதுவரைக்குமே வராத அளவுக்கு அதிக அளவில் வாடிக்கையாளர்கள் கல்லாப்பெட்டி நிறைஞ்சி அன்னைக்கு ஓகோன்னு லாபமெல்லாம் இருக்கும். அது கனவும் கண்ட உண்மை. அதனால தான் அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் சாமியார் எப்போ வருவார், அந்த சித்தர் எப்போ வருவார் அப்படின்னு காத்து கொண்டே இருப்பாங்க. அந்த மகானுடைய பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா குப்பை தொட்டி மாணிக்கம். அவரோட பேரே அதுதாங்க. ஏன்னா அவர் சாலை ஒரு ஓரமாக கிடப்பார். அடுத்து குப்பை தொட்டி சாக்கடை கழிவுநீர் பக்கமாக இருப்பாங்க. ஆனால் அந்த மகானுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டுங்க. சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு கிளம்பிட்டாருங்க. இந்த மகானுடைய பூர்வீகம் சேலம் குகை பகுதி தான் இந்த மகானுடைய பூர்வீகம். வீட்டை விட்டு கோவண துணியோடு கிளம்பிட்டார். நிறைய பேர் ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துப்பாங்க, செலவுக்கு காசு எடுத்துப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அறியாத வயதிலேயே புரியாத வயதிலேயே வீட்டை விட்டு கோவண துணியோடு கிளம்பிட்டார். மிகப்பெரிய பக்திமான். மௌனம், எதற்கெடுத்தாலும் மௌனம், எப்போதும் மௌனம். சிறு வயதிலிருந்தே அந்த மாதிரியான ஒரு மௌனம். அவங்க அண்ணன் நாடு நகரமெல்லாம் தேடி பிடிச்சி எங்கெங்கேயோ அலைஞ்சி அப்புறம் ஒருத்தவங்க சொல்லி இவர்கிட்ட பார்த்தார். இவரை பார்த்தோன்னே இவர் கோண துணியை கட்டிக்கிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துருந்தார் சாலையோரம். எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தும் இவருக்கு இவர் தான் அண்ணங்கிறதையே இந்த மகான் மறந்து கையை காமிச்சு அனுப்பி விட்டுட்டார். இந்த மகானிடம் எந்த விதமான ஒரு பெரிய எதுவுமே, அதாவது எந்த தொந்தரவு இருந்தாலும் எந்த கஷ்டம் இருந்தாலும் இந்த மகான்கிட்ட சொன்னாலே அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது. அப்படியே அவர் எந்த பதிலும் சொல்ல மாட்டார். இப்படி முறைச்சி பார்ப்பார். நயன தீட்சைம்பாங்க. நேருக்கு நேரம் மகான்கள் நம்ம கண்ணை அவங்க பார்த்துட்டாங்கன்னா நமக்கு மிகப்பெரிய யோகம் உண்டு. அதுதான் நயன தீட்சை. அந்த நயன தீட்சை பெற்று போனவங்கெல்லாம் அன்றைக்கி எல்லா நன்மைகளும் அவங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். நோய் விலகிச்சு, செல்வம் வறுமையெல்லாம் அவங்கள விட்டு போக ஆரம்பிச்சுது. நாளுக்கு நாள் கூட்டமெல்லாம் கூட ஆரம்பிச்சுது. இருந்தாலும் இவர் மகான்கிறதுனால எவ்வளோ பேர் வராங்க என்னங்கிறதெல்லாம் தெரியாது. அதனால் இந்த மகான் தன்னுடைய கடமையை செய்துக்கிட்டு எல்லாருக்கும் நல்லதெல்லாம் செய்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த மகானுடைய தெய்வீக ஆற்றலால் இவரை பார்த்துட்டு போனவங்க இவங்க இந்த மகான் யாரை பார்த்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அன்னையிலிருந்தே அந்த நிமிஷத்திலிருந்தே யோகங்கள் வர ஆரம்பிச்சுது. ஆரோக்கியம், அழகு எல்லாமே வர ஆரம்பிச்சுது. மார்கழி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் இந்த மகான் சித்தியானாங்க. மார்கழி மாதம் பூர நட்சத்திரத்தில் குரு பூஜை வருடா வருடம் சிறப்பாக நடக்குதுங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா திருச்சி காந்தி மார்க்கெட்லேருந்து காவிரி ஆத்தங்கரைக்கு போகிற வழி அந்த ஈபி ரோட்டில் நீங்கள் அப்படியே போனீங்கன்னா ரயில்வே மேம்பாலத்தின் கீழே காவேரி படித்துறையின் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா சின்னதாக குப்பை தொட்டி மாணிக்கம் இந்த மகானுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க. இந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு இந்த மகானை நீங்கள் வணங்குனீங்கன்னா வியாபாரம் தழைக்குங்க, கடன் பிரச்சனை தீருங்க, நோய் நொடி உபாதைகளிலிருந்து ஜென்மாந்திர பாவங்களிலிருந்து விடுபட்டு நமக்கு எல்லா வகையிலும் நன்மை உண்டாகுங்க. அப்படி இருக்கிறதுனால திருச்சி காவேரி கரை ஓரத்தில் குடிகொண்டிருக்கும் ஜீவசமாதி அடைந்திருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ குப்பை தொட்டி மாணிக்க சுவாமிகளுடைய ஜீவசமாதி செல்வோம். அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தபசிகள், சித்தர்கள், சந்நியாசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.